உச்சநீதிமன்றம் இன்னைக்கு வந்து ஸ்ட்ரைட்டா ஒரு லைனை வரைஞ்சிருச்சு, இதுதான் உங்க ரைட்ஸ், இது தாண்டி நீ செயல்படக்கூடாது அப்படின்னு சொல்லிடுச்சு. இவங்க சுப்ரீம் கோர்ட் வந்து எப்பவுமே பார்த்துட்டு இருக்கோம், வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு நினைப்பு. இன்னொன்னு, நாங்க தான் இவ்வளவு மெஜாரிட்டியில இருக்கிறோம், சுப்ரீம் கோர்ட்டை அண்டர்மைன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மிதப்பு ஒன்று இருந்துச்சு. இது இன்னும் கண்டினியூ ஆகுமானா இவங்க ஆட்சி முடிஞ்சு போச்சு, இன்னும் மிஞ்சி போனா இன்னும் ஒரு மாசம் தான் அந்த இதுல இருப்பாங்க, அதுக்கப்புறம் புதிய அரசு அமைஞ்சிரும் இல்லையா. சோ அதனால இதுக்கு மேல அவர் ஆடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனாலும் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, போற வரைக்கும் போவோம், சுப்ரீம் கோர்ட் ஏதாவது கண்டெம் பண்ணிச்சுனா நம்ம பாத்துக்கலாம். கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். வணக்கம் நண்பர்களே. உச்சநீதிமன்றம் தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் RN ரவி அவர்களுக்கு காட்டமான கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது. கடந்த டிசம்பர் மாதம் பொன்முடியினுடைய வழக்கை தொடர்ந்து நேற்று உச்சநீதிமன்றத்தில் அந்த வழக்கு மீண்டும் ஓபன் செய்யப்பட்டிருக்கு. அந்த உச்சநீதிமன்றத்தினுடைய விவாதத்தை பற்றி நம்முடைய நண்பர் விடாரமிரன் அவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். சொல்லுங்க. உச்சநீதிமன்றம் RN ரவிக்கு ஒரு காட்டமான கண்டனத்தை வந்து தெரிவித்திருக்கு. உங்களுக்கு சட்டம் தெரியுமா தெரியாதா? நீங்க சட்டத்தை தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆளுநரா ஆனீங்களா ஆகலையா, எப்படி அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து முன்வைத்திருக்கிறது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த கேஸோட பேக்ட்ராப் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, டிசம்பர் மாசம் பொன்முடி அவர்கள் அவருடைய ஊழல் குற்றச்சாட்டுக்காக ஹைகோர்ட் வந்து அவர் ஹீஸ் கன்விக்ட் அப்படின்னு சொல்லி அவரை குற்றவாளின்னு தீர்ப்பளிச்சதுக்கு பிறகு இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்துக்கு போகுது. உச்சநீதிமன்றம் மார்ச் 11 under the act of Representation of the People Act 1951, அதாவது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் அதனுடைய 8(3) படி என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு இன்டரிம் ரிலீஃப் கொடுக்குது. அதாவது ஸ்டே ஒன்று கொடுக்குறாங்க. சிம்பிளா சொல்லணும்னா ஒரு ஸ்டே ஒன்று கொடுக்குறாங்க. விச் மீன்ஸ் இந்த வழக்கு இதுக்கு மேல இப்போதைக்கு நடத்தப்படாது, அல்லது பொன்முடி வந்து அந்த தீர்ப்பு வர்றது வரைக்கும் குற்றவாளி இல்லை அப்படிங்கிற ஒரு ஸ்டே ஒன்று கொடுக்குறாங்க. அந்த ஸ்டே கொடுத்ததுக்கு பிறகு அந்த ஸ்டேயை மையப்படுத்தி நம்முடைய மாநிலத்தினுடைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் மறுபடியும் பொன்முடி அவர்களை அவருடைய கேபினெட்ல ஒரு மினிஸ்டர் ஆட் பண்றதுக்காக கடந்த வாரம் ஒரு லெட்டர் ஒன்று எழுதுறாரு RN ரவிக்கு. அந்த லெட்டர்ல மறுபடியும் பொன்முடியை என்னுடைய கேபினெட்ல நான் ஒரு அமைச்சரா சேர்க்க போறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு சொல்றாங்க. ஆனா RN ரவி அதுக்கு ஒரு பதில் எழுதுறாரு. என்ன பதில் எழுதுறாருன்னு பாத்தீங்கன்னா, இல்ல அதெல்லாம் பண்ண முடியாது, ஏன்னு பாத்தீங்கன்னா அவர் பண்ணிருக்கிற குற்றம் வந்து ரொம்ப கொடியது, ஊழல்ல மிகப்பெரிய ஊழல் பண்ணியிருக்காரு, அதுவும் ஒரு ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டரா இருந்துட்டு இப்படி எல்லாம் பண்றதை ஏத்துக்கவே முடியாது, உச்சநீதிமன்றம் ஸ்டே தான் கொடுத்திருக்கு, கேஸை வந்து முழுசா முடிக்கல, அதனால இதை கருத்தில் கொண்டு நான் வந்து பொன்முடியை இன்டெக்ட் பண்ண முடியாது, அதாவது உங்க கேபினெட்ல மறுபடியும் மினிஸ்டரா ஆட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி RN ரவி மறுபடியும் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. இந்த வழக்கு நேத்து உச்சநீதிமன்றத்துல சீஃப் ஜஸ்டிஸ் முன்னாடி வருது. சீஃப் ஜஸ்டிஸ் கடந்த சில நாட்களாகவே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது போல இந்திய வரலாற்றிலேயே இந்திய ஜனநாயகத்தை தூக்கி பிடிக்கிறது மாதிரி பல தீர்ப்புகள் வந்துகிட்டு இருக்கு. அதுல ஒரு தீர்ப்பாதான் நம்ம இந்த தீர்ப்பையும் பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, உச்சநீதிமன்ற நீதிபதி அவர்கள் ஆரம்பிக்கும் போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, we are seriously concerned about the conduct of the governor in the case. அதாவது இதை நீங்க கூர்ந்து படிச்சீங்கன்னா, அந்த என்டையர் சீஃப் ஜஸ்டிஸினுடைய அந்த நரேஷனை நீங்க கூர்ந்து கவனிச்சீங்க அப்படின்னா, he is drawing a line between the governor's powers and the constitution. அதாவது கவர்னருடைய அதிகாரங்கள் என்ன, கவர்னருக்கு எந்த அளவுக்கு அதிகாரம் இருக்குது, அண்ட் கான்ஸ்டிடியூஷன் எப்படி ஒரு பார்லிமெண்ட் டெமோக்ரஸியும் கவர்னருடைய அத்தாரிட்டியையும் ஒரு செப்பரேட் பண்ணுது அப்படிங்கிறத நேற்று உச்சநீதிமன்ற நீதிபதி அவர்கள் ரொம்ப தெளிவா குறிப்பிட்டிருக்கிறாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு பார்லிமெண்டரி டெமோக்ரஸில, ஒரு மக்களாட்சி தத்துவத்தை ஏற்றுக்கொண்ட நாட்டுல ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர், இந்த நபர் என்னுடைய கேபினெட்ல அமைச்சராக இருக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்த பிறகு கவர்னருக்கு இருக்கக்கூடிய ஒரே அதிகாரம் அந்த நபரை பதவி பிரமாணம் செய்து வைப்பதுதானே தவிர அதுல போய் ஒப்பீனியன் சொல்றதுக்கு கவர்னருக்கு எந்த ஒரு உரிமையும் அதிகாரமும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அதோட நிறுத்தல. அதுக்கு பிறகு இன்னும் என்ன சொல்றாருன்னா, கவர்னருக்கு அட்வைஸ் கொடுக்கறவங்க தெரியாம அட்வைஸ் கொடுக்குறாங்க போல, அதனால அட்வைஸ் கொடுக்கறவங்க சரியா கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சார்காஸ்டிக்கான ஒரு கமெண்டையும் நம்மளால அதுல பார்க்க முடியுது. அதோட அவர் என்ன சொல்றாருன்னா, நாளைக்குள்ள இதுல ஒரு முடிவு நீங்க சொல்லல அப்படின்னா நாங்க உங்களுக்கு ஒரு டைரக்ஷன் கொடுப்போம். சுப்ரீம் கோர்ட்ல இருந்து we will give you an order to the governor to make sure பொன்முடி is being inducted to the cabinet.
அதாவது கேபினெட்ல பொன்முடி அவர்கள் மறுபடியும் அமைச்சராக பதவியேற்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி நாங்க டைரக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சீஃப் ஜஸ்டிஸ் சந்திரசூட் அவர்கள் மிக ஆவேசமாக குறிப்பிட்டார். அதோட நிறுத்தல் அவர் என்ன சொல்றாருன்னா, RN ரவி வந்து பல நாட்களாகவே ஒரு சின்ன ஒரு கோல்டு வார் ஒன்று நடந்துகிட்டே இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். தமிழ்நாட்டு அரசுக்கும் கவர்னருக்கும் இடையிலான அந்த ஒரு கோல்டு வார் நடந்துட்டு இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த கோல்டு வாரையும் சந்திரசூட் அவர்கள் இதுல குறிப்பிட்டிருக்கிறார். என்ன சொல்றாருன்னா, ரொம்ப நாளாவே RN ரவியோட பிஹேவியர் இப்படிதான் இருக்கு, ஒரு கவர்னர் இப்படி நடந்து கொள்ள கூடாது, நாங்கள் எங்களுடைய 2 கண்களையும் திறந்து வைத்துக் கொண்டிருக்கிறோம், நாளைக்குள்ள இதுக்கு ஒரு முடிவு நீங்க சொல்லல அப்படின்னா we will intervene in it அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனாலும் நம்ம RN ரவி என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, இன்னைக்கு காலையில் வரைக்கும், அதாவது கிட்டத்தட்ட 3/4 மணி நேரத்திற்கு முன்பு வரையிலும் RN ரவி பொன்முடி அவர்களை மீண்டும் நாங்க அமைச்சரவையில சேர்க்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட்ல இருந்ததாகவும், சரியாக அந்த வழக்கு எடுப்பதற்கு ஒரு சில நிமிடங்களுக்கு முன்பு அவருடைய முன்னோர் சாவர்கரனுடைய வழியின்படி அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இல்ல நான் 3:30 இன்னைக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க தயாரா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டு முதல்வருக்கு ஒரு கடிதம் ஒன்று எழுதியிருக்கிறார். சோ எதிர்பார்த்தபடி இன்றைக்கு 3:30 மணிக்கு பொன்முடியினுடைய பதவி பிரமாணம் நடக்க இருக்கிறது. மறுபடியும் இந்த வழக்கினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, பல நாட்களாக தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருந்த அந்த கவர்னருக்கும் ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கும் இருக்கக்கூடிய அந்த டசில், ஒரு கோல்டு வாருக்கு உச்சநீதிமன்றம் ஒரு முடிவு வைத்திருக்கிறது. அதுவும் இல்லாம நீங்க திமுகவினுடைய அந்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல பாத்தீங்கன்னா அந்த கவர்னரை பத்தி அவங்க அதுல ஒரு குறிப்பிடுறாங்க. சோ இதையும் நம்ம கோரிலேட் பண்ணி தான் பார்க்க வேண்டியிருக்கு. அதனால இது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பு. இனியாவது ஆளுங்கட்சியை சார்ந்த கவர்னர்கள் அவர்களுக்கு உள்ள அதிகாரத்திற்குள் செயல்படுவார்கள் அப்படிங்கிறத இந்த தீர்ப்பு உறுதிப்படுத்தும் அப்படின்னு நம்புறேன். இதுதான் நடந்திருக்கு. இது மட்டும் இல்லாம தொடர்ந்து ஆளுநருடைய செயல்பாடு அமைச்சரவையில நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஜனநாயக நாட்டுல ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுத்து இருக்கக்கூடிய சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய முதல்வர் அவர் சொல்லியும் இவர் பண்ண மாட்டாரு அப்படின்னாக்கா அதற்கான பின்னாடி ஒரு அரசியல் இருக்குல்ல, அந்த அரசியல் என்ன அரசியல்னு பாத்தீங்கன்னா, எப்பவுமே இந்த கவர்னர் பதவி அப்படிங்கிறது நம்முடைய பாராளுமன்ற, அதாவது நம்முடைய ஜனநாயக நாட்டுல ஒரு கேள்விக்குரியதாகவே இருந்திருக்கு. எப்பவுமே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பெடரல் பார்வையில இருந்து பார்க்கும்போது, ஒரு மாநில சுயாட்சி பார்வையில இருந்து பார்க்கும்போது, பல மாநில அரசுகள் இந்த கவர்னர் அப்படிங்கிற பதவி எதுக்கு, இது பிரிட்டிஷ்காரன் இதுல கொண்டு வந்தது, இது எதுக்கு இன்னும் வச்சிருக்கீங்க, இது பாராளுமன்ற மக்களாட்சி அண்டர்மைன் பண்றது மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டினியூஸா வச்சுக்கிட்டே வராங்க. ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, பாரதிய ஜனதா எப்பவுமே எதிர்கட்சிகள் எங்கெல்லாம் ஆளுங்கட்சியா இருக்கிறதோ அந்த மாநிலங்களுக்கெல்லாம் ஒரு கிடுக்குப்பிடியாக, அல்லது அந்த அரச தானாக இயங்க விடாமல் எங்கெல்லாம் செக் வைக்கணுமோ அந்த செக்குகளை எல்லாம் இந்த கவர்னரை பயன்படுத்தி தான் வச்சுக்கிட்டே இருந்தாங்க. அது ஒரு பாயிண்ட்டுக்கு மேல போகும்போது நீங்க எப்பவுமே பாரதிய ஜனதா கான்ஸ்டியூஷனை மதிக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்க முடியாது. எப்பவுமே அவங்க கான்ஸ்டியூஷன் அண்டர்மைன் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. சோ இது ஒரு பவர் டெஸ்ட் தான். அதாவது நான் யூனியன் கவர்மெண்ட், நான் சொல்றதுதான் நீ கேட்கணும், நீ என்ன ஸ்டேட்ல ஜெயிச்சுனா நீ என்ன பெரிய ஆளா அப்படின்ற மாதிரி ஸ்டேட் கவர்மெண்டுடைய பவரை, அதாவது மாநில சுயாட்சி அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு பேசிக்கொண்டே இருக்கக்கூடிய அந்த மாநில சுயாட்சி அண்டர்மைன் பண்ணி நான் தான் உனக்கு மேல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு இன்னும் குறிப்பா சொல்லணும்னா ஒரு பாசிச பார்வையிலிருந்து வரக்கூடியதாக தான் நம்ம இதை பார்க்கணும். ஒருவேளை இப்படி எடுத்துக்கலாமா, பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய அதிகாரத்தை மாநில அரசாங்கத்தின் மீது திணிக்கிறது அல்லது மாநில அரசாங்கத்தினுடைய செயல்பாடை முடக்க நினைக்கிறது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம்? கண்டிப்பா அதை வேற எப்படியுமே நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா நீங்க இது ஒரு வழக்குல இல்ல 2 விஷயத்துல நடந்துச்சுன்னா நீங்க ஏதோ ஆளுநர் அவருடைய சொந்த கான்சியஸ்னஸ் படி பண்றாரு அப்படின்னு சொல்லி நம்ம எடுக்கலாம். ஆனா நீங்க கண்டினியூஸா பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு ஆதரவாக கொண்டு வரப்படக்கூடிய எல்லா திட்டங்களிலும், ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்த ஆன்லைன் ரம்மி விஷயம், எல்லா விஷயங்களிலேயுமே தமிழ்நாடு அரசு எடுக்கக்கூடியதற்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டான ஸ்டாண்டை தான் கவர்னர் எடுக்கிறார். கவர்னரோட வேலை என்ன, இதுல அரசு எதை தீர்மானமாக நிறைவேற்றுகிறதோ இல்ல எதை சட்டமாக நிறைவேற்றுகிறதோ அதை பாஸ் பண்ணி கொடுக்கும், அந்த பில்லை பாஸ் பண்ணணும், அவ்வளவுதான். நீ அதாவது ஒரு கிளர்க் மாதிரி சைன் போடுறது உட்கார்ந்து ஒரு போஸ்ட்மேன் மாதிரி, அவ்வளவுதான் உன் வேலை. அதை மட்டும் பண்ணிட்டு போறதை விட்டுட்டு இல்ல அதாவது என்னுடைய அதிகாரத்தை எனக்கே தெரியாம நான் ஓவர் எஸ்டிமேட் பண்ணிக்கிட்டேன்னா இந்த மாதிரி அதிகார பிரம்மை பிடித்து இருக்கக்கூடியவராக தான் RN ரவி ரொம்ப நாளா இருந்துகிட்டு இருக்காரு. அதோட வெளிப்பாடு தான் இது. யாரோ அவருடைய ஆள் மனதிற்குள்ள சென்று நீங்க நீங்க தான் அதிகாரத்தினுடைய உச்சம்
அப்படின்ற சொன்னதனுடைய வெளிப்பாடு அப்படின்ற ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்கிறீங்க. இதோட ஆளுநர் இந்த சேட்டைகளை எல்லாம் நிப்பாட்டி கொள்வாரா, அல்லது மீண்டும் இல்ல இதுதானே மீண்டும் அடுத்த தடவை ஒரு கிடுக்குப்பிடி போடுவோம் அப்படின்ற ஒரு மன ஓட்டம் அவர்கிட்ட இருக்குமா? இல்ல, இது வந்து க்ளோஸ் டு த எலெக்ஷன். எனக்கு தெரிஞ்சு இந்த தீர்ப்பு ஒரு 6 மாதத்திற்கு முன்பதாக வந்திருக்குமா அப்படின்னு கேட்டா அதுல எனக்கு சொல்றதுக்கு தெரியல. மேபி தீர்ப்பு வேற மாதிரி கூட வந்திருக்கலாம். எலெக்ஷன் டைம் அப்படிங்கிறதுனால இந்த தீர்ப்பு வந்திருக்கு அப்படிங்கிறது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். பட் ஸ்டில் இது இன்னும் கண்டினியூ ஆகுமானா, இவங்க ஆட்சி முடிஞ்சு போச்சு. இன்னும் மிஞ்சி போனா இன்னும் ஒரு மாசம் தான் அந்த இதுல இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த புதிய அரசு அமைஞ்சிரும் இல்லையா? சோ அதனால இதுக்கு மேல அவர் ஆடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனாலும் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, போற வரைக்கும் போவோம், சுப்ரீம் கோர்ட் ஏதாவது கண்டெம் பண்ணிச்சுன்னா நம்ம பாத்துக்கலாம். இவங்க சுப்ரீம் கோர்ட் வந்து எப்பவுமே பார்த்துட்டு இருக்கோம், வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு நினைப்பு. இன்னொன்னு, நாங்க தான் இவ்வளவு மெஜாரிட்டியில இருக்கிறோம், சுப்ரீம் கோர்ட்டே அண்டர்மைன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மிதப்பு ஒன்று இருந்துச்சு. ஆனா உச்சநீதிமன்றம் இன்னைக்கு வந்து ஸ்ட்ரைட்டா ஒரு லைனை வரைஞ்சிருச்சு, இதுதான் உங்க ரைட்ஸ், இது தாண்டி நீ செயல்படக்கூடாது அப்படின்னு சொல்லிடுச்சு. அதனால இதுக்கு மேல நாட்கள் இல்லை அவங்களுக்கு அவங்களோட பவரை காட்டுறதுக்கு. ஸோ ஐ டோன்ட் திங்க் இதுக்கு மேலேயும் வந்து அவங்க மார்பை விரிச்சிட்டு நிப்பாங்கன்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்க முடியாது. ரொம்ப அற்புதமா உங்களுடைய கருத்துக்களை வந்து பதிய வச்சிருக்கிறீங்க. அதே போல மக்களுக்கு புரியும் வகையிலும் இருந்துச்சு. ரொம்ப நன்றி தோழர். ஊடகம், கார்ப்பரேட், அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது.